ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வார்த்தை நாம் பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். அது எல்லாமே வார்த்தை தான். வார்த்தையை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலான்னு நினைக்கிறேன். வார்த்தை மிக மிக வல்லமை உள்ளது. நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப சாதாரணமாக என்னுடைய வாய் தானே, என்னுடைய நாக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம சகஜமாக சரளமாக பேசுகிறோம். ஆனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக பவர்ஃபுல் வேர்ட்ஸ். அது ஆண்டவர் இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் எப்படி படைத்தார்? வார்த்தையினால் தான் படைத்தார். வார்த்தை உயிரை கொடுக்கும், வார்த்தை கொல்லும், வார்த்தை ஆறுதல் படுத்தும், வார்த்தை அலசடியையும் உண்டாக்கும். அப்படி என்றால் அந்த வார்த்தையை நாம் எவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து பேசணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். அவர்கிட்ட நம்ம போய் என் வாய் தானே, நீங்கள் கொடுத்த வாய் தானே நான் பேசினேன் என்று சொல்லி பதில் சொல்ல முடியாது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் அக்கௌண்டபிலிட்டி அங்கே கொடுக்கணும் அவர்கிட்ட. அந்த பயம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அது மற்றவர்களிடம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, நமக்கு நாமே பேசுகிறதா இருந்தாலும் சரி. சரியா? குடும்பத்தில் புருஷன் மனைவி என்று இருக்கிறோம். புருஷனும் மனைவியும் வேற வேறையா ஒன்றா, உருவத்தில் வேற வேறையா இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஏன்னா ஆண்டவர் புருஷன்கிட்டேருந்து ஒரு எலும்பை உருவி எடுத்து அந்த எலும்பில் தான் மனைவியை உண்டாக்கினார். கணவனும் மனைவியும் ஒன்று தான். வேறுபட்ட காரியம் மனது வரவே கூடாது. என் கணவன் தானே. அந்த காலத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கணவனை எப்படி சொன்னார்களாம்? ஆண்டவனே, அவ்வளவு தூரம் கனப்படுத்தினார்கள். இன்றைக்கி நாம் எப்படி கூப்பிடுகிறோம்? அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் எப்படி கூப்பிடுகிறோம். மனைவி எப்படி கூப்பிடுகிறோம் என்று சொல்லி உங்களுக்கே தெரியும். அதை நான் இந்த பலிபீடத்தில் இருந்து நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள்வோம், வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை குறித்த கணக்கு நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா, எனக்கு முடியவே இல்லை, உடம்பு முடியவே இல்லை, எப்போ கேட்டாலும் முடியவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. முடியவே இல்லைன்னா முடியாமலே தான் இருப்போம். புரியுதா? நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அல்ல. முடியவில்லை என்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை பண்ண பலன் தானாகவே வரும். அதனால எனக்கு முடியவே இல்லை அப்படி என்று சொல்லக்கூடாது. இன்னும் ஒன்று, ஆண்டவர் நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னே இருந்தது மாதிரி இல்லை. நம்முடைய வாழ்க்கை தரம் எவ்வளவோ உயர்ந்துட்டு இப்போ. அப்படி தானே? வாழ்க்கை தரமும் உயர்ந்தது. உயர தேவையும் என்ன செய்யுது? அனாவசியமாக உயர்ந்து கொண்டே போகிறது. நன்றாக இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, அவங்க ஏதோ ஒன்றில் எங்கிட்டேருந்து கடன் வாங்க வருவாங்க, அல்லது ஏதோ ஒரு உதவியை நினைத்து வர்றாங்கன்னா, அவங்க வர்றதுக்குள்ளே நான் என்ன சொல்லிடுவேன்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானம் பத்தவே இல்லை, ரொம்ப கஷ்டம், பிள்ளைக்கு வேலை நிரந்தரம் இல்லை, அவன் எப்படி இருக்கிறான் என்ன எனக்கு தெரியலை, பொண்ணுக்கு வேலை இல்லை, கஷ்டம் அப்படின்னு நான் கஷ்டத்தையே பாடிட்டேன்னா வந்தவங்க என்ன நினைப்பாங்க? பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னை விட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எப்படி? அவர்களுக்காக, ஆண்டவரே இவங்க கஷ்டத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை. எனக்கு போதுமான அளவுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதையும் நான் வச்சுக்கிட்டு கஷ்டம் என்று சொல்லுகிறோம். அப்போ எப்படி இருக்கும்? என்னுடைய வாயின் வார்த்தையின்படி தான் எனக்கு நடக்கும். ஆனபடினால
எந்த வார்த்தை பேசினாலும் நன்றாக அலர்ந்து பார்த்து நாம் பேசலாமா பேசக்கூடாதா என்று சொல்லி பார்த்து நாம் பேச வேண்டும். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனம். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசனவாய் வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷன் ஆகி அது ஆசன வழியாய் கழிந்து போகிறது. அதை நீங்கள் உணரவில்லையா? ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் டாக்டர் ஆகிட்டாங்க, எல்லாரும் டயட்டிஷியன் ஆகிட்டாங்க, எல்லாரும் வைத்தியர்கள் ஆகிட்டாங்க. யாரை கேளுங்க, அந்த கை நுனியிலே இருக்கோ வைத்தியம். இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இதில் சத்து நிறையா இருக்குது, இதில் சத்து இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேஸ்ட்டு. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாயிலிருந்து அதாவது வாய்க்கு உள்ளே போகிறது வயிற்றுக்குள்ளே போய் அது வெளியே போயிடுது. அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம் சொல்லலாம், அதுவே வாழ்க்கையாக போயிடுறது. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதற்கு கொடுக்காமல் சாப்பாட்டு காரியத்துக்காகத்தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். இவையெல்லாம் அழிந்து போகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாய்க்கு உள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயில இருந்து வெளியே வர்றது பார்த்தீங்களா, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகள் எத்தனை கவனமாக நாம் பார்த்து பேசணும். ரொம்ப ரொம்ப கவனமாக வீட்டுக்குள்ளே பேசினாலும் சரி, வெளியே பேசினாலும் சரி. இதில் ஒரு வேளை சின்ன பிள்ளைங்க, வயது வந்த பிள்ளைங்க இருப்பீங்க, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதானால் அதை மட்டும்தான் பேசணும். அப்போ நான் பேசவே கூடாதா? பேச வேண்டாம். வீண் வார்த்தை தேவையில்லை. சொற்களின் மிகுதியினால் வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். லடலுடன் பேசுறதுனால பாவம் தான் மிகுதியாகுதே ஒழிய அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பரிசுத்தமும் ஆக போகிறதும் இல்லை. நம்முடைய வார்த்தைகளை சுருக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அது எங்கேருந்து? வாயிலிருந்து வரல, அதுக்கு ஸ்டோரேஜ் எங்கே? இங்கே இருதயம். இருதயத்தில் இருக்கிறது தான் வாய் வழியாக வார்த்தையாக வருகிறது. அப்போது இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தையை இந்த வாயில் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படி என்று ஒரு கட்டுப்பாடு வைத்து நாம் பேசினோமானால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும், பொல்லாத சிந்தனை, அடுத்தது கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆமா, இத்தனையும் எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து. அது சும்மா தெரியாம பேசிட்டேன், ஏதோ அவசரத்தில் பேசிட்டேன், அப்படி வரவே வராது. நாம் ஒன்றையுமே தெரியாமலும் பேச மாட்டோம், ஆத்திர அவசரத்துலேயும் பேச மாட்டோம். அது இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் என்ன செய்யும்? வெளியே வரும். ஆனபடியினால இருதயத்தில் இருந்தாலும் அது வெளியே வரும்போது அங்கே ஃபில்டர் பண்ணி நம்ம நிறுத்தி கொண்டோமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அடுத்த வசனம். இவைகளை மனுஷன் தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். தீட்டுப்படுத்தாது. கொரோனா வந்ததுலேருந்து கை சும்மா கழுவல, சோப்பு போட்டு நுர வரும்படியாக கழுவி சாப்பிட்றோம். அதெல்லாம் தீட்டுப்படுத்தாது. அது வாய் வழியாக போய் வெளியே போயிடும். எது தீட்டுப்படுத்தும்? இருதயத்துக்கு உள்ளே இருந்து வர்றது பார்த்தீங்களா வார்த்தை, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை கண்ணீர் விட வைக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகள் தான்
மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆனபடினால சாப்பாடு எப்படியும் சாப்பிடுங்க. சாப்பாடு நமக்காக தேவன் படைத்தது, சரியா? அதை நாம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். விசுவாசிகள் சத்தியத்தை அறிந்தவர்களாகிய நாம் நம்ம என்ன சொல்லுவாங்க? அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இப்படி சாப்பிட்டா அப்படி வரும், அப்படி சாப்பிட்டா இப்படி வரும் என்று பொய்யர் சொல்லுவார்கள். அடுத்த வசனம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. தேவன் படைத்த சாப்பாடு எல்லாமே நல்லது. ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் கொடுத்த உணவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதுக்காக நாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வைக்க வேண்டிய காரியம் வேற. எது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, வாயு வழியாக வெளியே வருகிற அந்த வார்த்தைகளைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி, இதை நான் பேசலாமா, இதை இப்போ நான் பேசினா ரிசல்ட் என்னவா இருக்கும், அவங்கள பாதிக்குமா, இல்லை வீட்டில் குழப்பம் வருமா, இதெல்லாம் நாம் யோசித்து பண்ண வேண்டும். அடுத்த வசனம், அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். எது? ஆண்டவர் படைத்த ஆகாரங்கள், உணவுகள் எல்லாம் எல்லாமே நல்லது, நாம் சாப்பிடும்படியாக படைத்திருக்கிறார். அது தேவ வசனத்தினாலும் வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஜபம் பண்ணி சாப்பிட்டா போதும். அதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் எல்லாரும் சாப்பாட்டுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமே ஒழிய நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. அது குணமாக்குகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அநேகரை குணமாக்குகிறது, அநேகரை ஆறுதல் படுத்துகிறது. வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கிறது. ஆண்டவர் குணமாக்குகிறது வேற. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாதபடி அதற்கு பதிலாக அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது, ரணத்தை ஆற்றுகிறதாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அது பரிசுத்தம் ஆக்கப்படும். அப்போ நீங்கள் சாப்பாடை பற்றி ஒரே பண்ண வேண்டியதே இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கர்த்தர் கொடுப்பார், ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் வார்த்தை, வாயில் வருகிற வார்த்தை எப்படி இருக்கிறது. எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்காக சொல்லலை. வார்த்தை என்பது மிக மிக முக்கியமானது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னால் ஆசீர்வாதம் உண்டாகும். அதுதான் உண்மை. ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறோம், பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எதற்கு? அவர்கள் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது நமக்கு உண்டாகும், அது பலிக்கும். ஆனால் அப்படின்னால ரொம்ப கவனமாக இருப்போம் வார்த்தையை குறித்து. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கொள்வோம். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்கப்பட மாட்டாது, உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினால் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு போதும். போஜனமானது நம்மை ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாற்றவே மாட்டாது. ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் இருக்கணும்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, நல்ல பிரியாணி சாப்பிட்டு, நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் அந்த ஆகாரம் நம்மை ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாற்றவே மாற்றாது. மறுபடி ஒரு முறை வேற யாராவது வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை.
சாப்பிட்றதுனால எந்த மேன்மையும் கிடையாது. சாப்பிடாம இருக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போகவும் இல்லை. நல்லா கேட்டிங்களா? எல்லாமே சாப்பாட்டுக்காக தாங்க. ஒரு ஜான் வயிறுக்காக தான் உழைக்கிறோம் அப்படி என்று நாம் சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைந்து போவதில்லை. சாப்பிடுகிறதுனால மேன்மையும் இல்லை. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படி என்று சொல்வதனால மேன்மையும் இல்லை. நான் சாப்பிடலை, சாப்பிடாம இருக்கிறேன் அப்படி என்று சொல்வதனால நாம் குறைந்து போகிறதும் இல்லை. நான் எதற்காக இதை சொல்கிறேன்னா, சாப்பாடுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், சாப்பாட்டிற்காக தான் உழைக்கிறோம். சாப்பாடு சாப்பாடு என்று அதற்கு மேன்மை கொடுக்கறதுனால அது வேண்டாம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதற்காக தான் இதை சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் எடுங்கள், 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் சாப்பாட்டினால மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்புறீங்களா? நம்புறீங்களா? சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழலாம், தெரியுமா உங்களுக்கு? வெறும் தண்ணி குடிச்சிட்டு கூட உயிரோட வாழலாம். நம்முடைய உடலில் அந்த விதமான அமைப்பு இருக்கிறது. நம்மை உயிரோட வைப்பதற்குள்ள ஒரு அமைப்பு இயல்பாகவே ஆண்டவர் நம்முடைய உடலிலே கொடுத்திருக்கிறார். அதனால சாப்பிட்றதுனால ஒரு மேன்மை இல்லை, சாப்பிடாம இருக்கிறதுனால ஒரு குறைவும் இல்லை. மனுஷன் சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. வேத வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். சாப்பாடு பசியே வராது, சாப்பாடு தேவையில்லை. இந்த வார்த்தை நமக்கு உணவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப திருப்தியாக வேற இருக்கும். அதனால வேதம் ஆண்டவர் சொல்லி, இது இயேசு சொன்னது, சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறதெல்லாம் அவர் சொன்னது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இதில் நிறைய எழுதியிருக்கு. எத்தனை வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கே தெரியல மொத்தம் எத்தனை வார்த்தைகள் வேதத்தில் இருக்குன்னு. அத்தனை லட்சக்கணக்கான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள்னால என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். இந்த வார்த்தையினால நமக்கு ஆறுதல் கிடைக்கும். இந்த வார்த்தையினால நமக்கு திருப்தி உண்டாகும். சாப்பாட்டினாலே கிடைக்காத எல்லா காரியமும் இந்த வார்த்தையினால நமக்கு கிடைக்கும். இதை நாம் எல்லாரும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். புது வருடத்தில் பிரவேசிக்க போகிறோம். இந்த விதமான நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு, ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்க வேண்டியதில்லை. ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும் என்றால், நாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தானாக ஊற்றுவார். இதுதான் உண்மையான காரியம். வார்த்தை, என்னுடைய வார்த்தை நான் 100 மடங்கு கவனமாக நான் பேசணும். என்னுடைய வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அப்படி என்று சொல்லி புதிதாக ஒரு தீர்மானம், ஒரு சின்ன தீர்மானம் எடுத்துக்கிடுங்க பார்ப்போம். அது உங்கள் வாழ்க்கையே பெரிய அளவில் மாற்றி விடுகிறதா இருக்கும். சரியா? நான் ரொம்ப அதிகாரம் உள்ளவா, அதிகாரம் என் கையில் இருக்குது, வீட்டில் பொறுப்பு என் கையில் இருக்குது, நான் ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோதான் எல்லாரும் கரெக்டாக வருவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. வார்த்தை ஆறுதல் படுத்துகிறதாக இருந்தால் போதும், குணமாக்குகிறதா இருந்தால் போதும். அந்த சகோதரி எப்போ வருவாங்க, அந்த பிரதர் எப்போ வருவாங்க, அவங்கள நான் பார்க்கணும். எதுக்கு? அவங்க பேச்சில் ஒரு ஒரு ஔஷதம், ஒரு மருந்துடைய எஃபெக்ட் இருக்கு, குணமாக்குகிற ஒரு பவர் அவங்க பேச்சில் இருக்கு. அந்த பேச்சை நான் கேட்கணும். அவங்க எப்போ வருவாங்க, எனக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க, இல்லை சாப்பாடு கொடுப்பாங்கன்னு இல்லை,
அவங்க பேச்சை நான் கேட்கணும். அப்படி என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரை பற்றியும் மற்றவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இன்னொரு வசனம் என்னங்க, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். சங்கீதம் 19:14. என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள். சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம் எண்ணம் உமது சமூகத்துல பிரியமா இருக்கணும். வாயின் வார்த்தை பிரியமாக இருக்கணும், நீர் விரும்புகிறதா இருக்கணும். வாயில வரக்கூடாத வார்த்தை, நமக்கு உடையவர்கள், நம்ம சொந்தக்காரர்கள், நமக்கு உரிமையானவர்கள், நம் கூட பிறந்தவர்கள், இரத்த கலப்பானவர்கள் இடத்துல துணிந்து பேசுகிறோம். வாயின் வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள், கேட்க முடியாத வார்த்தைகள், அவைகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக படிப்படியாக அதை மாற்றிக்கொள்வோம். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, என்னுடைய வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் எண்ணங்கள் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத வார்த்தை ஒன்று கூட நான் பேசக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத காரியம் நான் ஒன்று கூட நினைக்க கூடாது. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மூச்சாக இருக்கணும். மிச்சம்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. சாப்பிடாம இருந்தா நாம ஒன்றும் செத்து போக போறது இல்லை. அதை விட அதிகமான சாப்பாடு, நல்ல சாப்பாடு இந்த வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் கேட்குறீங்க, அநேக வேத வசனங்களை எழுதி வைக்கிறீங்க. இதை எல்லாத்தையும் உட்காந்து ஒரு முறை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரியாணி சாப்பாடு மாதிரி இருக்கும். அதுவே நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கும். ஆனபடினால நாம் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை மாற்றிக்கொள்வோம். இப்படியே நாம் நாட்களை கடத்தி கொண்டு ஜாலியாக வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 24:17 பாருங்க. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். யாரு? இயேசு கேட்குறாரு. ஏங்க ரொம்ப துக்கமா இருக்கவங்கள பார்த்தா ஒருவருக்கொருவர் என்னத்தையோ பேசிக்கிட்டே போறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, அது என்னன்னு கேட்கும்போது அடுத்த வசனம், பாருங்க, அதுல ஒருத்தன் இயேசுட்ட சொல்றான், உமக்கு ஒண்ணுமே தெரியாதா? எருசலேம்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய பிரபல்யமா பேசிட்டு இருக்காங்க, அது உமக்கு தெரியாதா? நீர் அந்த அந்த பேச்சுக்கெல்லாம் அந்நியராக இருக்கிறீரே, தெரியாதவர் போல அப்படி என்று சொல்லி கேட்கிறான். அடுத்தது, அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். இப்போ இயேசுவானவர் கேட்குறாரு, என்னப்பா எனக்கு தெரியாது என்னன்னு கேட்கும்போது கிளையோப்பா என்பவன் சொல்றான், அது இயேசுவானவரை பற்றினது. அவர் வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவராயிருந்தார். அவருடைய வார்த்தை, அவருடைய செய்கை மிக மிக பவர்ஃபுல்லாக இருந்தது, வல்லமையாக இருந்தது. அது மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது, மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக்குகிறதாக இருந்தது, மற்றவர்களை தூக்கி விடுகிறதாக இருந்தது. சோர்ந்து போனவர்களுக்கு பலத்தை கொடுத்தார், பலவீனமானவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தாரே, அது உனக்கு தெரியாதான்னு கேட்குறார். நம்மை பற்றி யாராவது கேட்பாங்களா ஏதாவது? அந்த அம்மா ஒருத்தர் இருந்தாங்களே, அந்த ஐயா ஒருத்தர் இருந்தாரே, ரொம்ப நல்லா பேசுவாங்களே, ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்களே, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வீட்டில், ஆனால் அவங்க எந்த கஷ்டத்தையும் முகத்தில் பார்த்தா தெரியவே தெரியாது, ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க இப்போ எங்கே போனாங்க அப்படி என்று சொல்லி நம்மை பற்றி யாராவது விசாரிக்கிறாங்களா? உங்களை பற்றி விசாரிக்கிறாங்களா? நீ ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை பற்றியே கேள்வி கேட்கணும். என்னை பற்றி இப்படி யாராவது விசாரிக்கிறாங்களா? யாராவது என்னை பற்றி கேட்குறாங்களா? யாராவது என்னை தேடுறாங்களா?
அப்படி என்று சொல்லி நாம் நம்மை சிந்தனை பண்ண வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. போதும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, கிறிஸ்துவின் வசனம் அல்லது வார்த்தை உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக நமக்குள்ளே இருக்கணும், வாசம் பண்ணணும். ஏன்னா வார்த்தையை கேட்குறோம், கேட்குற இடத்துல விட்டுட்டு போயிடுறோம், வீட்டில் போனால் மறந்து போயிடுறது. அந்த வார்த்தை உள்ள பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய வசனம் எல்லா ஞானத்தோடும் பரிபூரணமாக நம்மளே அது வாசம் பண்ணணும், தங்கி இருக்கணும். இங்கே கேட்டு இங்கே மறந்து போகிறதல்ல, அந்த வசனம் நமக்குள்ளே அது தங்கி இருக்க வேண்டுமா. அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே தங்கும்போது தான் அந்த வார்த்தையை நம்ம வழி நடத்தும். ஒரு சின்ன பிரச்சனை வருது, உடனே அந்த வார்த்தை என்ன செய்யும்? நம்ம மைண்டில் வந்து தட்டும். நான் இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாதுல்ல, இப்படி நடக்கிறது தப்பு இல்லவா அப்படி என்று சொல்லி இன்னொருவர் சொல்லி அது அல்ல, நம்முடைய மனதில் மனசாட்சி மூலமாக நமக்கு ஒரு தூண்டுதல் உண்டாகும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. சங்கீதம் என்றால் பாட்டு, கீர்த்தனை பாட்டு, அடுத்தது ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்ல வேண்டும். இப்போ நம்ம ஒருவருக்கொருவர் இந்த போதிக்கிற அந்த காரியத்தை செஞ்சிட்டோம்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இப்போ நான் என்கிட்ட தப்பு இருக்குன்னா நான் இன்னொருத்தருக்கு நான் போதிக்கிறேன் இல்லையா, போதிக்கும் போது அந்த தவறை நான் செய்வேனா? செய்ய மாட்டேன். செய்யணும்னா அதை பல முறைகள் நான் யோசித்து கொஞ்சம் திங்க் பண்ணி பேசலாமா பேசக்கூடாதா அப்படி என்று சொல்லித்தான் நான் என்ன செய்வேன், பேசுவேன். அப்போது நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் வசனத்தினால, பாட்டுகளினால, கீர்த்தனைகளினால என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்ல வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும்போது நாம் கண்டிப்பாக அந்த தவறை செய்யவே மாட்டோம். அதிலிருந்து நாம் வெளியே வந்துடுவோம். சரியா? அடுத்தது பாருங்க, போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. புத்தி சொல்லி கொண்டு அப்படியே விடுறதல்ல, நாம் பக்தியோடு இருக்கணும். இருதயத்தில் வெளியே பக்தியை காட்டுவதல்ல, ஒயிட் சாரி உடுக்கிறதுனாலேயோ நகை கலத்துறதுனாலேயோ பக்தி என்று காட்டுவதல்ல. இருதயத்துக்கு உள்ளே அந்த ஆண்டவரை பக்தியுடன் நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்கு வரும்போது வேண்டாத சிந்தனைகள், யாரை காலை வாரி விடலாம், யாரை விளத்தள்ளலாம், இப்படி என்றுள்ள எண்ணங்கள் வராது. கர்த்தரை பக்தியுடன் பாடி. அடுத்த வசனம், வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வார்த்தையினால செஞ்சாலும் சரி, கிரியையினால நாம் செஞ்சாலும் சரி, எதை செய்தாலும் அவருடைய நாமத்திற்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் செய்யும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். நாம் அப்படி செய்யும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்களே, நல்லா நடந்துக்கிடுறாங்களே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை அவங்க என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நாம் நல்ல காரியத்தை செய்யும்போது நாம் செய்கிற நல்ல காரியத்தை அவர்கள் பார்த்து நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாங்க. அப்படித்தான் அவருக்கு ஸ்தோத்திரங்கள்
பெருக வேண்டும். நான் மட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொன்னால் பத்தாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியைகள், இதை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்கள் நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க.